வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது நம்மளோட சேவிங்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியல. இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னா அடுத்த மாதம் என்னால் 500 ரூபாய் தான் சேவ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்த மாதம் என்னால் 100 ரூபாய் கூட சேவ் பண்ண முடியல. ஸோ இதனால் என்னால் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கீம்லையும் ஜாயின் பண்ண முடியல. ஒரு நகைச்சீட்டு கட்டணும் அப்படின்னா கூட மாதம் நமக்கு ஒரு ஃபிக்ஸடாக அமௌண்ட்டு சேவ் பண்ணணும். அதனால் என்னால் நகைச்சீட்டு போட முடியல. அண்ட் எந்த ஒரு சேவிங் ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் என்னால் பணத்தை போட முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியலனா கூட நம்மளால் முடிச்ச பணத்தை சேமிக்கணும். அண்ட் அதுக்கான ஸ்கீம்ஸ், ஃபிக்ஸடாக அமௌண்ட்டு சேமிக்காத சில ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து அதில் சேமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸடாக இல்லாமல் டெய்லி சேமிக்கிற பணத்தையே எப்படியெல்லாம் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் பிளான், சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி சேவிங் பிளான் அண்ட் டிப்ஸ். இதில் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இல்லை எனக்கு டெய்லி சம்பளம் வருது, நான் வந்து இதில் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறவங்க, இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எனக்கு வருமானம் இல்லை ஆனால் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நான் சேமிக்கணும், அப்போ எப்படியெல்லாம் சேமிக்கலாம், இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு சிலர் வந்து இப்போ டெய்லி சேலரிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போனால் அன்றைக்கி தான் காசு, மற்ற நாளில் எனக்கு சம்பளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும், எனக்கு ஃபிக்ஸடாக சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கூட இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த சேவிங் பிளான் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா கூட அந்த காசை வீட்டில் வைக்காமல் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறப்ப நமக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட்டாவது அதுலேருந்து கிடைக்கும். அதாவது இப்போது போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பேங்க்ஸை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4% கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா 2 to 2.5% அந்த மாதிரி தான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் முடியல அப்படின்னாலும் பேங்க்லேயாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லைன்றவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சேமிக்கிற காசு, ஒரு மாதம் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுகிட்டே வரலாம். ஸோ நம்ம பணமும் அதில் சேவ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு நமக்கு ஒரு மினிமல் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ். உண்டியல் சேவிங்ஸ் வந்து நம்ம காலங்காலமாக பண்ணுற ஒரு விஷயந்தான். ஒரு ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ். நம்ம வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு அதில் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட எவ்வளோ முடியுதோ, நம்ம ஃபிக்ஸடாக சேவ் பண்ண முடியாது அப்படின்றப்ப ஒரு நாளைக்கு உங்களால் 10 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சால் அந்த 10 ரூபாவை போட்டு வைக்கலாம். இல்லை காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த மிச்ச சில்லறை இருக்குது அப்படின்னாலும் அதை போடலாம். இப்போது ஹஸ்பண்ட்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட் ஷர்ட்டை நம்ம துவைக்க போடுறப்ப அதில் வந்து சேஞ்சு பைசா இருக்கும் நிறைய பேர், அந்த மாதிரி காசை எடுத்து நம்ம உண்டியலில் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா உண்டியலில் நம்ம அதிகமான பணத்தை சேவ் பண்ண முடியும். அண்ட் உண்டியல்லே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக, ஒன்று வந்து நம்ம உடைக்கிற மாதிரி உண்டியல், அதாவது நம்ம ஃபிக்ஸடாக சேவ் பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை நம்ம உண்டியலே வச்சுருந்தோன்னா 1 வருஷம் ஆனாலும் அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். பட் சேவிங்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி உண்டியல் எடுத்து 1 வருஷத்துக்கு கூட சேவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் சேமிக்கிற பணம் அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி உண்டியல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க பணத்தை எடுத்து திரும்ப நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட்டில் போட முடியும். ஸோ அப்போ உடைக்கணுன்ற தேவையில்லை, இன்னொரு உண்டியலில் வாங்கணும், அதுக்கான செலவெல்லாம் இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டி அந்த உண்டியல் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே அதில் சேவ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வந்து நம்ம ஒவ்வொரு மாதம் முடிவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட்டில், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின். கோல்டு காயின் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு மில்லிகிராம்
மில்லிகிராமில் கூட தங்கத்தை வாங்க முடியும். ஸோ உங்ககிட்ட ஒரு நாள் பணம் திடீர்னு கிடைக்குது, நமக்கு சேவிங்ஸ் வந்து இருக்குது, அன்றைக்கி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நம்ம மில்லிகிராமில் இப்போ ஒரு 1000 ரூபாய் அப்படி இருக்குன்னா கூட நீங்கள் 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் அந்த மாதிரி நம்ம வாங்க முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தங்கத்தை வாங்க முடியும். அண்டு ரொம்ப கம்மியாக நம்ம 100 மில்லிகிராம் அப்படி வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து போட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க, ஒரு 50 ரூபா அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு 100 மில்லிகிராமுக்கும் 50 ரூபா கொடுக்கறத நீங்கள் கொஞ்சம் பணம் சேமிச்சு 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நமக்கு அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு வந்து வீணாகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக பணம் ஒரு மொத்தமாக ஒரு 2 மாதத்தில் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கூட 1 கிராம் தங்கம் வாங்க முடியும். ஒரு 2 கிராம் 1 கிராம் வந்து 2 மாதத்துலையோ இல்லை 3 மாதத்துலையோ நீங்கள் ஒரு 5000 6000 சேமிக்கிறீங்கன்னா கூட 1 கிராமாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட பணம் வந்து சேர்றப்ப இந்த மாதிரி மொத்தமாக கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதில் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம், எவ்வளோ தூரம் சேமிக்க முடியுதோ. இல்லை நான் டெய்லி சேமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கோல்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு இருக்குது. டிஜி கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 மாத ஸ்கீம். இது வந்து தங்கமயில் டிஜி கோல்டு. இதை பார்த்தீங்கன்னா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 மாத ஸ்கீமு. இதில் மினிமம் 100 ரூபாயிலேருந்து நம்ம கட்டலாம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது. இப்போ 100 ரூபா இருந்தால் நம்ம போய் தங்கம் வந்து வாங்க முடியாது 100 ரூபா கொடுத்து. அதே இதில் வந்து நம்ம தங்கம் வாங்க முடியும் இந்த ஸ்கீமில். மினிமம் வந்து 100 ருபீஸு. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா அந்த நாளும் நம்ம 11 மாதத்தில் எல்லா நாளுமே நம்ம வந்து கட்ட முடியும். ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை 3 முறை கூட கட்டலாம், ஒரு நாள் கட்டாமலேயும் விடலாம். ஸோ உங்ககிட்ட எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் இந்த டிஜி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு டேலேருந்து மொத்தம் 11 மாதம் இல்லையா? ஸோ அதில் முதல் 75 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து அவங்க கொடுக்குறாங்க பெனிஃபிட் மாதிரி. ஸோ நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா 105 ரூபாய்க்கு நமக்கு கோல்டாக வந்து அது சேர்ந்துட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்குது. பட் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்து வாங்கணும். பட் இருந்தாலும் நம்ம மொத்தமாக 11 மாதம் தங்கத்தை காசு சேமித்து வச்சு தங்கம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 11 மாதத்தில் கோல்டோட ரேட் ஏறி இருக்கும். அதுக்கு நம்ம தினமும் இந்த மாதிரி சேமிச்சோன்னா கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறப்ப வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2% தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வேஸ்டேஜ் பெருசாக இருக்காது, நமக்கு கோல்டாகவும் அக்குமுலேட் ஆகிருக்கும். அண்ட் மினிமம் 100 ரூபாயிலேருந்து சேவ் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஸ்கீமாகவும் இருக்கும். அதாவது ஃபிக்ஸட் சேவிங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். இதை பற்றின தனி வீடியோவும் நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க நான் என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு இதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸடாக சேவ் பண்ண முடியலனா கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்மகிட்ட மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் போட முடியல அப்படின்னாலும் பிபிஎஃப் அப்படின்ற ஸ்கீம், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டு சேவ் பண்ண வேண்டியதில்லை. லாங் டேர்ம், அதாவது 15 வருஷம் ஸ்கீமு. இதில் ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். இந்த டைமில் நம்ம மினிமம் 500 ரூபாய் இதில் வந்து கட்டணும். மேக்ஸிமமாக 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டலாம் ஒரு வருஷத்தில், இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் 500 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். அண்டு இதில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டலாம், ஒரு மாதம் கட்டாமலும் விடலாம். ஸோ இந்த மாதம் 500 ரூபாய் மினிமம் இருக்குன்னா நீங்கள் 500 ரூபாய் கட்டலாம். அடுத்த மாதம் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த மாதம் இருக்குன்னா நீங்கள் அப்போ கட்டலாம். ஸோ உங்ககிட்ட எப்போல்லாம் பணம் இருக்கோ அந்தந்த மாதம் நம்ம கட்டலாம், ஒரு மாதம் கட்டாமலும் விடலாம். பட் ஒரு வருஷத்தில் மினிமம் 500 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னாலே போதும், நம்ம இந்த ஸ்கீமில் தொடர்ந்து கட்டிகிட்டே வர முடியும் பணத்தை. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்காக ஃப்யூச்சருக்காகனாலும் இதில் பணத்தை சேமிச்சிட்டே வரலாம். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பணம் வந்து ஃபிக்ஸடாக சேமிக்க முடியுன்றப்ப நீங்கள் ரெகுலராக மாதமும் அமௌண்ட்டு போடலாம். ஸோ நம்ம விருப்பம் போல் அமௌண்ட்டை வந்து இதில் சேமிக்க முடியும். அடுத்தது இன்னொரு ஸ்கீம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, ஒரு சில நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா SSY செல்வ மகள் சேவிங் ஸ்கீமு. இதுலேயும் வந்து நம்ம ஃபிக்ஸடான அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயும் நம்ம 15 வருஷம் கட்டணும். அதே மாதிரி தான் பிபிஎஃப் மாதிரியே ஒரு வருஷம் ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் 500 ரூபாய் கட்டினாலே நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட்டாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமமாக 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஒரு மாதம் 500 ரூபாய் கட்டலாம், அடுத்த மாதம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து அதில் கட்டிகிட்டே வரலாம். ஃபிக்ஸடாக அமௌண்ட் சேவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். இதிலலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் லாங் டேர்மில். ஸோ நம்ம குறைந்த பணம் போட்டால் கூட அதுலேருந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அண்ட் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இதில் சேவ் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆர்டின்னு பேங்க்ஸில் வந்து இருக்குது. ஒரு சில பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆர்டி. ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் நம்ம ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ஆர்டி ஆரம்பிச்சிட்டோம்னா மாதம் என்னால் 3000 ரூபாய் கட்ட முடியல, அடுத்த மாதம் என்னால் 1000 ரூபாய் தான் கட்ட முடியும், 2000 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆர்டி இருக்குது. இதில் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் லிமிட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு லிமிட் 5
₹5000 வரைக்கும் கட்டலாம்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ ₹1000 இருந்தால் ₹1000 கட்டலாம், ₹2000 இருந்தால் ₹2000 கட்டலாம், ₹5000 இருந்தால் ₹5000 கட்டலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆர்டியும் வந்து நமக்கு இருக்குது, பேங்க்ஸில் இருக்குது. இது வந்து மினிமம் வந்து 1 வருஷத்துலேருந்து நமக்கு இருக்குது. ஸோ 10 வருஷம் வரைக்கும் ஆர்டி ஸ்கீம் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே வேணும், 2 வருஷத்துலேயே ஒரு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆர்டியில் போட்டு நம்ம வந்து மாதம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து இதில் கட்ட முடியும். ஸோ நம்ம லிமிட்டை வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். 5000 10,000 நம்ம வந்து ஒரு மாதத்தில் எவ்வளோ மேக்ஸிமம் சேமிக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் பணத்தை வந்து சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் சேமிக்கணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேமிச்சிட்டே வரலாம். அண்ட் சேமிக்கிற பணத்தை இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணுறதுலையோ கோல்டு காயினோ வாங்கும்போது அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஸ்கீம் இருக்குது. ஸோ சேவிங்ஸை வந்து ஃபிக்ஸடாக பண்ண முடியல அப்படின்றதுனால நீங்கள் அதை வந்து குவிட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச பணத்தை சேமித்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களால் சேமிக்கவும் முடியும், அந்த பணத்தை வளர வைக்கவும் முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.